செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு 2 கிலோ குண்டரிசி வந்து எடுத்திருக்கேன். இதை 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அரிசியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் குறைன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி வந்து நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் திருவுன தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். 5 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் குறைன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வந்து நல்லா குறைன்னு நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணி வந்து அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு தேவையான அளவு கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். தாளிப்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு வந்து இதோடு சேர்த்துக்கலாம். குறைன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு வந்து தாளிப்போடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக வந்து இருந்தால் பிரச்சனை இல்லை, அது வந்து நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து வரும் மாவு அப்போ தான். அதனால் தண்ணி அதிகமாகவே சேர்த்து இதை வந்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் கலந்து விட மாவு வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். இது வந்து நல்ல கெட்டியான பதத்தில் வந்து வரணும். அது வரையும் வந்து நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் அடி பிடிக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. அப்பப்போ வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு மாவு வந்து நல்லா வெந்து வரும். பாருங்கள், மாவு வந்து நல்லா கெட்டியாக வந்து இருக்குது. இன்னும் வந்து நல்லா கெட்டியான பதத்தில் வந்து வரணும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு வந்து நல்லா கெட்டியாக வந்து இருக்குது. இன்னும் வந்து நல்லா கெட்டியாக வரணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், மாவு வந்து இந்த அளவு வந்து நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். மாவு வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மாவையும் வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இட்லி குக்கரில் வந்து நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்க உண்டியை வந்து ஒன்று ஒன்றா வந்து அடுக்கி வச்சிடலாம். மேலே கூட நீங்கள் அடுக்கி வைங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி குக்கரை வந்து நான் மூடி வச்சுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட உப்பு உண்டை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். இவ்வளோதாங்க, நம்மளோட உப்பு உண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இதை செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம இட்லி பொடி வந்து தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.